இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் சாயல்குடி. சாயல்குடியில் அதாவது குண்டாக கடலில் வந்து கலக்கின்றது. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவிலும், தூத்துக்குடியிலிருந்து அதே 60 கிலோமீட்டர் தொலைவிலும், அருப்புக்கோட்டையிலிருந்தும் 60 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட இருக்கும். அப்படியான ஒரு இடத்தில் காணப்படுகின்றது. இது கடல் கரையில் குண்டாக கடல்ல கலக்குது. ஏற்கனவே நீ கேள்விப்பட்டிருந்த காவேரி குண்டாக இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமா தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான பணிகள் ஒருவேளை நிறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு இங்கே, அதாவது காவிரியோட நீர் இங்கே தான் கடலில் வந்து கலக்கும். இது ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்துக்கு ஓரளவு நீர் தேவையை பூர்த்தி செய்யும். இந்த பகுதி வறண்ட பகுதியாக இருப்பதால் அவங்களுக்கு வந்து விவசாயம் செய்ய முடியும். அதே போல் வந்து அவங்க குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும். இந்த பகுதியில் அதிகமான விளைச்சலை கொடுக்க முடியும். உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும், தமிழ்நாடு உணவு தேவையை. இது ரொம்ப பழமையான இடம். பாண்டியர்கள், அதாவது மாகன் சடையன் என்ற மன்னன் சிவன் கோயிலை கட்டியிருக்கார். அந்த சிவன் கோவில் 1300 ஆண்டுகள் பழமையானது. அதோடைய விமானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரத்தில் இருக்க விமானம் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க விமானத்தை போலவே இருக்கும். ஆனால் அதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட விமானம். இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, கைலாசநாதர், காஞ்சிபுரம், அதே போன்று மாமல்லபுரத்திலிருந்து எடுத்த சிவன் கோவிலின் அந்த மேலே உள்ள கோபுர விமானத்தை ஒத்து காணப்படுகின்றது. இப்படி மிக பழமையான ஒரு தொடர்ச்சி கொண்டதாக இந்த சாயல்குடி இருக்குது. இங்கே ஏன்னா அது வணிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்குது. அதாவது தூத்துக்குடி கொற்கை துறைமுகத்துக்கு அடுத்து வேம்பாகுக்கு அடுத்து இந்த துறைமுகம் அது வந்து வைப்பாகு கடல்ல கலக்கு இடத்துல இருக்குது. இது வந்து குண்டாகு கடல்ல கலக்கு இடத்துல இருக்குது. அதனால மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்குது. அதாவது வணிகர்கள் அந்த பகுதியில் இந்த பகுதிக்கு தொடர்ந்து, அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் பொழுது இந்த சாயல்குடியை கடந்து தான் அவங்க நிச்சயமா போய் தான் ஆகணும். அதனால அவங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்குது. பாருங்க, அந்த அந்த குண்டாக கடல்ல கலக்கிற அந்த பாலத்து மேல தான் நம்ம நிற்கிறோம். இது பழைய பாலம் கீழே இருக்குது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருந்தே உப்பு எடுக்கும் தொழில் இங்க, அதாவது உப்பளங்கள் இருக்குது, உப்பு எடுக்கிறாங்க. எந்த ஒரு இடம் பழமையானதாக துறைமுகமாக இருக்கின்றதோ, முகத்துவாகமாக இருக்கின்றதோ, அங்கெல்லாம் உப்பளங்களும் இருக்கின்றன. அப்படிதான் இது பழைய காலத்து பாலம், ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டப்பட்ட பாலமாக இருக்குது. மிக பழமையான தொடர்ச்சியை கொண்டதாக காணப்படுது. ஒருவேளை காவிரி குண்டாக இணைப்பு திட்டம் நிறைவேறுமா நமக்கு தெரியாது. ஒருவேளை நிறைவேறினால் இந்த பாலத்து வழியா அந்த நீர், அதாவது கர்நாடகாவிலிருந்து காவிரியில் கலந்து காவிரியிலிருந்து இங்கு வரும் நீர் இங்கு போய் கடல்ல கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்த ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.